எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் வச்சு பலகாரங்கள் தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அவுட்டோர் வந்திருக்கோம். அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அயிலை மீன் குழம்பும் சாப்பாடும் செய்ய போகிறோம். இது 25 to 30 பேத்துக்கு நம்ம சமைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 3 கிலோ அயிலை மீன் எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அயிலை மீனில் வந்து செதில் வந்து அதிகம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் அதை கத்தியில் லேசாக அப்படி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை உரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா 1/4 கிலோ வெள்ளை பூண்டு எடுத்து உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ வெங்காயம் உளிச்சு வச்சுருக்குறோம். அதில் வந்து 3/4 கிலோ வெங்காயம் வந்து வணக்கறதுக்கு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கிலோ நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். அதில் வந்து 3/4 கிலோ வணக்கறதுக்கு போட்டுக்கலாம். 1/4 கிலோ தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் வணக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வணக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது 100 கிராம் இஞ்சி வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து தோல் சீவிட்டு இந்த வணக்கறதுல சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கொத்தமல்லி தூள் வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 75 கிராம் வந்து வரமிளகாய் தூள் எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. இது ஆறுனோடனே நம்ம வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புளிக்குழம்புக்கு 1/4 கிலோ புளி எடுத்துருக்கோம். அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சாப்பாடு வடிக்கத்தான் போகிறோம். 5 கிலோ அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு. நம்ம வடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மீன் குழம்பு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 50 கிராம் கடுகு சேர்த்துக்கலாம். கால் கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியதும் நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை நம்ம ஆட்டி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கழுவி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம். நம்ம மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த குழம்புல மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ நம்ம 30 பேர்த்துக்கு மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.